குட் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சிக்னிஃபைஸ். அக்கௌண்ட்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதுக்கு வந்து இதோட ஆன்சர்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இதுதான் ஆன்சர் எப்படின்றத பார்ப்போம். கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்னு கேட்குறாங்க, இல்லை. அதே மாதிரி லைபிலிட்டி ஈக்குவல் டு அசட்டா அப்படின்னா இல்லை. அண்ட் தென் கேபிட்டல் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி, இல்லை. அசட் ஆஃப் எ பிஸ்னஸ் ஆர் ஈக்குவல் டு த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் லைபிலிட்டி, அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி, இதுதான் ஆன்சர். இது எப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். எப்பயுமே ஆஸ் பர் த டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்கில் வந்து டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் கூட நம்ம வச்சுக்கலாம். இதில் தான் இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் க்ரியேட் ஆச்சு. இதோட ப்ரியாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அக்கௌண்டிங்கோட பேசிக் ரூல். எப்பயுமே ஒரு பிஸ்னஸில் அசட் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு கட்டாயமாக நம்மளோட பணம், அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து நம்ம வாங்கியிருப்போம். ஸோ இதை வந்து சொத்து, நம்மளுடைய மூலதனம் அண்ட் தென் கடன், கட்டாயமாக அசட் ஆல்வேஸ் ஈக்குவலன் டு கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டி, அப்படி தான் ஃபார்மேட்டு. இதை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்லிடுறேன். நான் ஒரு 1 லேக்குக்கு லேப்டாப் வாங்குகிறேன். இது என்னோடய அசட்டு, ரைட். இதுக்கு வந்து கேபிட்டல், என்னுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 60,000, இது கேபிட்டலு. அடுத்தது நான் என்கிட்ட 40,000 இல்லை, அதை நான் வெளியிலேருந்து கடன் வாங்குகிறேன். அப்போது 1 lakh ஈக்குவல் டு 60,000 ப்ளஸ் 40,000. அப்போ என்னோடய அசட்டு ஈக்குவல் ஆகுது அப்படின்னா நான் என்னோடய கேபிட்டல் மூலதனமும் ப்ளஸ் வெளிலேருந்து கடன் வாங்கினேன் அதுவும் சேர்த்து தான் என்னோடய அசட் ஈக்குவல் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அசட் ஷுட் ஆல்வேஸ் ஈக்குவலன் டு டோட்டல் ஆஃப் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. தேங்க்யூ.